யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவது இல்லை. இங்கே கர்த்தர் சொல்றாரு மோசையின் மூலமாக, அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். என்ன கிடைக்க பண்ணுவேன்? தயவு கிடைக்க பண்ணுவேன். யாருடைய கண்கள்ல? எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவேன். சரி, ஏன் தயவு கிடைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் மோசையின் மூலமாய் சொல்லுகிறார்? ஏன் தயவு கிடைக்க பண்றார் தெரியுமா? அதுக்கு பேர் தான் இரத்த உடன்படிக்கை. இரத்த உடன்படிக்கை. தேவன் இவர்களோடு இரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த இரத்த உடன்படிக்கையின் மித்தமாய்த்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவேன். நான் சொல்லுகிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக உங்களோடும் என்னோடும் இரத்த உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த இரத்த உடன்படிக்கை நிமித்தமாக இந்த தேனி பட்டணத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய கண்களிலேயும் கர்த்தர் நமக்கு தயவு கிடைக்க பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க போகிற இடத்துல எல்லாம், நீங்க போகிற ஆபீஸ், நீங்க போகிற அலுவலகம், எல்லா இடத்துலையும் கர்த்தர் எதை கிடைக்க பண்ணுவாரு? ஒரு பையன் கையெழுத்து போட்டு தொலைய மாட்டேங்கிறான், சாணியை முடிச்ச பய அப்படின்னு சொல்லிட்டே போகாதீங்க. போடுறவனும் என்ன செய்யாம போயிடுவான். கிறிஸ்தவங்க வாய் அடக்கணும் பாருங்க. கிறிஸ்தவங்க வாயினாலதான் கெட்டுட்டாங்க பாதி பேர். போகும்போதே கர்த்தாவே என் கூட ஒரு இரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீரு, வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, சிலுவையில் சிந்தின உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக பிளட் கவனன்ட் ரத்த உடன்படிக்கை பண்ணிருக்கிறீர் ஆண்டவரே. அவை எவ்வளவு மோசமான அதிகாரியா இருக்கட்டும், எனக்காக உள்ளத்துல என்ன செய்வீர்? தயவை கட்டளையிடுவீர் ஆண்டவரே, கையெழுத்து போட வைப்பீர் ஆண்டவரே. அப்படி விசுவாசத்துல போகணும், அப்படி விசுவாசிக்கணும். தரித்திரம் பிடிச்ச பய அவன் மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு, உனக்கெல்லாம் ஒரு கேடு கவர்மெண்ட் வேலை. இப்படி சபிச்சுட்டு போகாம என்ன செய்யாம, எப்படி செய்யாம கொஞ்சம் வாயை சரி பண்ணுவோமே. சபைக்கு இவ்வளவு வருஷம் வந்து என்ன வாயை சரி பண்ணலன்னா அப்ப சபைக்கு எதுக்கு தான் வர்றோம்? திறந்து விட்ட மாட மாதிரி பேசுறதுக்கா? பேசுறோம், கொஞ்சம் சரியா பேசுவோமே. கர்த்தர் எகிப்தியரின் கண்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணினார். ஏன் தயவு கிடைக்க பண்ணணும்? உடன்படிக்கையின் மித்தமாக. எது நிமித்தமாக? அப்ப கர்த்தர் ஏன் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணணும்? ஏன்னா உடன்படிக்கையின் மித்தமாக. அப்ப கர்த்தரை எப்படி ஜெபிக்கணும்? கர்த்தாவே என் கூட நீ ஏற்படுத்தி இருக்கிற அந்த உடன்படிக்கையின் மித்தமாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணும், எனக்கு வாசலை திறந்தரலும், நீங்க கையெழுத்து போட வைங்க ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, கிரியை செய்யுங்க ஆண்டவரே, உள்ளத்துல பேசுங்க ஆண்டவரே, இரக்கத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இதுதான் சரியான ஜெபம். ஆமென். எனவே இதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்தாரு? தயவு கிடைக்க பண்ணினார். சரி, எதற்காக கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணாரு? ஏன் தயவு கிடைக்க பண்ணாரு பார்த்தோம். இப்ப எதற்காக கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணாரு? எதற்காக தெரியுமா? வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்டு வாங்குறதுக்காக. என்னென்ன உடைமைகள்? வெள்ளி நகைகளை பொன் நகைகளை கேட்டு வாங்குறதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாராம்? தயவு கிடைக்க பண்ணாராம். சரி, இந்த வெள்ளியும் பொண்ணு எதுக்கு? எதுக்குங்க இந்த வெள்ளியும் பொண்ணு எதுக்கு? தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. ஆமென். தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் பாருங்க மூட மூடையா வெள்ளி நகைகளையும் பொன் நகைகளையும் செய்கிறார். கர்த்தர் கொடுக்கிறாரு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. எனவே ஐஸ்வர்யம் இருந்தால் எதை உறுதிப்படுத்தலாம்? உடன்படிக்கை என்ன செய்யலாம்?
உறுதிப்படுத்தலாம். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், ஐஸ்வர்யம் இருந்தால் தேவனுடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தலாம். ஆமென். அப்ப உடன்படிக்கை உறுதிப்படுத்துறதுக்கு எது தேவைப்படுது? ஒண்ணுமே இல்லாம தொடச்சு கட்டிட்டு உட்காந்துருந்தா எதை உறுதிப்படுத்த முடியாது. அதனாலதான் உங்க கையில நிறைய இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விருப்பப்படுகிறார். உங்க கையில என்ன இருக்கணும்? நிறைய இருக்கணும். நிறைய இருக்கணும்னா புரியுதா? மெட்ராஸ் பாஷையில டப்பு இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆமா, நிறைய உங்க கையில இருக்கணுங்க. ஆனா ஒன்ன புரிஞ்சுக்குங்க, உங்க கையில நிறைய இருக்கக்கூடாதுன்னு யாரு விருப்பப்படுறா? பிசாசு விருப்பப்படுறா, சில பாஸ்டர் விருப்பப்படுறாங்க. சொல்லித்தாகணும். நமக்கு இந்த உலகம் சொந்தம் இல்ல, நம்ம கையில ஒண்ணுமே இருக்கக்கூடாது, நம்மகிட்ட நிறைய இருக்கக்கூடாது. நிறைய இருந்து எங்க போக முடியாது? ஏங்க நிறைய இருந்தா ஊழியத்துக்கு கொடுக்கலாங்க, நிறைய இருந்தா பைபிள் பிரிண்ட் பண்ணலாம், நிறைய இருந்தா சர்ச்சு கட்டலாம், நிறைய இருந்தா ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், நிறைய இருந்தா ஆலயத்தை கட்டலாம், நிறைய இருந்தா நல்ல ஒரு சொந்த வீடை கட்டலாம். உங்களுக்கு நிறைய இருக்கக்கூடாது, பாவம் செஞ்சிருவீங்க. கவனிக்கணும். உங்க கையில நிறைய இருக்குன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு? விருப்பப்படுகிறார். தேவன் ஆசைப்படுகிறார். இஸ்ரவேல் மக்களுடைய கைகள்ல, அவங்க வீட்டுல நல்ல மூடைய தங்க நகைகளும் பொன் நகைகளும் இருக்குன்னு கர்த்தர் ஆசைப்படுறாரு. அதனாலவே கர்த்தர் தயவு கிடைக்கப்படுறாரு உடன்படிக்கை நிமித்தமா. அதனால கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணாரு. அவன் மூடைய அள்ளிட்டு வெளியில வர்றான். சும்மாலாம் வரல. எப்படி அள்ளிட்டு வர்றான்? கோணி சாக்கு நான் இருக்குதா? கோணி சாக்கு வீட்டுல இருக்கா? என்ன இருக்கு வீட்டுல? அந்த ரேஷன் அரிசி கொஞ்சம் கிடக்கு, அதை விடுங்க. மூடையா என்ன இருக்குது இங்க? வெள்ளியும் பொண்ணும். பாஸ்டர் எங்க பீரோக்குள்ள அந்த லாக்கர்ல ஓரத்துல சின்ன 1 கிராம்ல ஒரு மூக்குத்தி போட்டு வச்சிருக்கேன் பாஸ்டர். அதை பத்தி கர்த்தர் பேசல. என்ன கர்த்தர் பேசுறாரு? வெள்ளி உடைமைகள், பொன் உடைமைகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். எதற்காக? இதெல்லாம் தேவனுடைய நோக்கத்துக்காக, தேவனுடைய திட்டத்துக்காக. அப்ப இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விருப்பப்படுறாரு. இதெல்லாம் இருந்தா எது உறுதிப்படும்? உடன்படிக்கை உறுதிப்படும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான அந்த பலனை, அந்த கிருபையை, அந்த ஆற்றலை, அந்த பொட்டன்சியலை, அந்த சக்தியை, அந்த வல்லமையை, அந்த அபிஷேகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென்.